நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஆப் எப்படி டிசைட் பண்ணுதுன்னு உங்க யோசிச்சிருக்கீங்களா? நீங்க பார்க்கணும்னு நெனைக்கிற மூவிலாம் Netflixல எப்படி மூவில ரெக்கமெண்டேஷன்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டு நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்றது எப்படி சஜஷன்ல வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு யோசிக்கிறது எல்லாமே Swiggyல எப்படி பிரெடிக்ட் பண்ணுதுன்னு தெரியுமா? இது எல்லாமே கோஇன்சிடென்ஸ் கிடையவே கிடையாது. இது எல்லாமே டேட்டா தான். ஓகேவா? ஓகே கைஸ், ஒரு கம்பெனி எப்படி சக்சஸ் ஆகுது, ஃபெயில் ஆகுதுன்னு எல்லாமே டிசிஷன் எடுக்கிற பவர் யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? டேட்டா அனாலிசிஸ்ட்ட தான் இருக்கு கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் மாடியூல் 1ல தான் நம்ம வந்து இருக்கிறோம். இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா அனாலிசிஸ். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா அனாலிசிஸ்னா என்ன, ஒரு இந்தியாவில் வந்து எவ்வளவு டேட்டா அனாலிஸ்ட் வந்து எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, அண்ட் பிளஸ் அனாலிட்டிக்ஸ் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் இருக்க போகுது கைஸ். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா முதல்ல வந்து என்னன்னா, டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும். டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து நீங்க க்ளீன் பண்ணணும். அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டா வந்து நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இடிஏ ப்ராசஸ் எல்லாம் பண்ணி, இடிஏனா என்னன்னு கேட்காதீங்க. இடிஏலாம் வந்துட்டு குரூப் பை பண்ணி அந்த டேட்டா வந்து அழகா மாத்துவாங்க. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டேட்டா வந்து ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. பார் சார்ட்டோ இல்ல வந்து ஒரு பை சார்ட்டோ இந்த மாதிரி, இல்ல கேட் பிளாட்டோ, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட் சார்ட்ஸ்ல வச்சு நம்மளுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணி நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து புரியுற மாதிரி காமிக்கிறது தான் வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ். ஓகேவா? இன்னும் நான் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்ப வந்து ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் கூட வேணாம், ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு காலேஜ்ல வந்துட்டு இப்ப வந்து இசி டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு இப்ப 2025 ரிப்போர்ட் படி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த காலேஜஸ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல இசி டிபார்ட்மெண்ட்ல வந்து இப்ப வந்து 125 வந்து படிச்சிருக்காங்க. இப்ப அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு இப்ப ஆல்ரெடி இது வந்து ஒரு பாஸ்ட் ரிப்போர்ட். ஓகேவா? இப்ப பாஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து வச்சு அதை கிளீன்லாம் பண்ணி, கிளீன்னா என்னன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அல்ல யாராச்சும் இல்லாம இருக்கா, ரோல் நம்பர் ரிப்பீட்டடா இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுல வந்து எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, அதுல எத்தனை பேர் வந்து சிஜிபி அதிகமா வச்சிருக்காங்கன்னு சொல்லி கிளீன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இனி அதை வந்து விஷுவலைஸ் பண்றது. இப்போ சிஜிபிக்கு மேல யார் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பார் சார்ட்ல வந்து விஷுவலைஸ் பண்றது. அதுதான் கைஸ் பாஸ்ட் டைம் ரிப்போர்ட்டை வச்சு இதுல யார் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எந்த செமஸ்டர்ல வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எந்த செமஸ்டர் கரிக்குலம்ல இந்த பேப்பர் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்குன்னு சொல்லி வந்து பாக்குறது. பாஸ்ட் டைம் ரிப்போர்ட் வச்சு பாக்குறது தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். அதை பாஸ்ட் டைம் ரிப்போர்ட் வச்சு ப்ரெடிக்ட் பண்றவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ ஏதாச்சும் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் வந்து நீங்க அப்ரோச் பண்றீங்கன்னா, நீங்க வந்து என்னைக்குமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் பார்க்க கூடாது. அதை வந்து நீங்க அந்த ப்ராப்ளம் சின்ன சின்ன ப்ராப்ளமா பிரிச்சு வச்சுட்டு அப்புறம் கடைசியில் அதை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் டேட்டா அனலிஸ்டோட ப்ராசஸ். ஓகேவா? நீங்க ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலே அதை நீங்க பிரிக்க போறீங்க, பிரிச்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் மட்டும் 4 டைப்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் இருக்கு, டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ் இருக்கு, ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் இருக்கு, அண்ட் பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வரும். டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல வந்து ப்ரெடிக்டிவ் பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே டேட்டா சயின்ஸ்ல வரும். ஓகேவா? அந்த டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம், இல்ல வந்து ஒரு வெப்சைட் டிராபிக் இஷ்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப ஒரு வெப்சைட்ல இப்ப பிளிப்கார்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் போடும்போது நிறைய பேர் வருவாங்க. ஒரு ஒரு 1 லட்சம் தான் வந்து டிராபிக் இருக்கணும்னு வந்து வச்சிருப்பாங்கன்னா, அங்க வந்து ஒரு 25 லட்சம் ஒரு 1 கோடி பேர் வந்து அந்த வெப்சைட்குள்ள போவாங்க. அப்போ வந்து டிராபிக் ஆயிரும் டக்குன்னு. அந்த மாதிரி டைம்ல வந்து அப்படியே ஜாம் ஆயிரும், அப்படியே வெப்சைட்டே வந்துட்டு கிராஷ் ஆயிரும் வெப்சைட் வந்து. அந்த டைம்ல வந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்க தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். டயனடிக்ஸ் அனாலிட்டிக்ஸ்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து சேல்ஸ் வந்து இவங்க வந்து என்னன்னா, இவங்க வந்து அங்க வந்து டிஸ்கிரிப்டிவ்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா எதனால நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வந்துட்டு டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ்ல வந்துட்டு என்னன்னா, ஒரு சேல்ஸ் வந்து எந்த வீக்ல வந்து டிராப் ஆயிருக்கு, இந்த மந்த்ல வந்து இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்கறவங்க தான் இந்த டயக்னாஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்னா அடுத்த ஃபியூச்சர் அவுட்கம்ஸ், என்னன்னா நெக்ஸ்ட் இயர்ல இந்த மந்த்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றவங்க இந்த ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்னா வந்து இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அடுத்த மாசத்துல இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கொண்டு வரலாம், இந்த மாதிரி நம்ம ஆஃபர்ஸ் கொண்டு வரலாம் பீப்புள்ஸ்க்குன்னு சொல்லி கொண்டு வரதான் பிரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகேவா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ஃப்ரெஷரோ இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு நீங்க வந்து 4 to 12 LP கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1K டாலர்ஸ்ல இருந்து 3K டாலர்ஸ்ல வந்து நீங்க யூஎஸ் கம்பெனில வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேஸ். ஓகேவா கேஸ்? அண்ட் ஓகே கேஸ், அண்ட் நம்ம வீடியோட எண்டிங்ல வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைத்தான் வந்து பார்க்க போறோம் கேஸ். ஓகேவா? சாரி, எக்ஸல்ஸ் வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எக்ஸல்ஸ்னா என்ன, எக்ஸலோட பேசிக்ஸ் ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் கேஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் லுக்கப், வி லுக்கப் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பிவட் டேபிள் எல்லாமே அந்த வீடியோல கவர் ஆயிருங்க கேஸ். அந்த வீடியோ வந்து ஒரு லாங் வீடியோவா இருக்க போகுது கேஸ். ஓகேவா? அண்ட் ஓகே கேஸ், அண்ட் நீங்க கமிங் ஃபார்வர்ட் டு லாஸ்ட் செஷன். அண்ட் கைஸ், தேங்க்யூ கைஸ். அண்ட் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ்.